கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக, இந்த நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நாங்கள் உம்மை துதித்து பாடுகிற பாடல்களும், துதி ஆராதனைகளும், தியானிக்கிற வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாகவும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் தக்கதாகவும், உமக்கு பிரியமான ஆராதனையாகவும் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஆராதனையிலே திரியேக தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாய், உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய், எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய், உமக்கு மகிமை உண்டாகும்படியாய் வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் பாடல் தாளிலே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே என்கிற அந்த பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். என்னை நடத்திடும் தேவன். எனக்கு
துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மே துதிக்கிறோம், இந்த கால வேளைக்காக மே துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே, தேவனே நீ நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே நீ வாழ்க, இயேசுவே நீ வாழ்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது ராஜா. Thank you Lord. ரிபரகர ஷாந்தரியா ரிபரகரவரா ஓரி பரபரவதியாக்கமனகர ஷாந்தரியா ரிபரகரவரா ஓரி பரபரவதியாக்கமனகர ஷாந்தரியா ரிபரகரவரா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுவீராக. ஆண்டவரே மே துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களை நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவதற்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தஞ்சமானவர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய துருகமானவரே ஆண்டவரே. உம்முடைய கிருபை வந்து எங்களுக்கு போதும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. மே நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கால வேளைக்காக துதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா நாங்கள் விசேஷமானவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன் நீர் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாத தேவன், எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன், உம்முடைய கிருபையினால் நிரப்புகிற தேவன், இந்த பிரசன்னத்தினால் நிரப்புகிற தேவன், உம்முடைய தயவினால் நிரப்புகிற தேவன், உம்முடைய ஆவியினால் நிரப்புகிற தேவன், உம்முடைய அன்பினால் நிரப்புகிற தேவன், உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிற தேவன், உம்முடைய பரிசுத்தத்தினால் நிரப்புகிற தேவன், ஆவிக்குரிய உன்னதங்களில் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே இந்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, இன்னும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவா நாங்கள் எதனால் விசேஷித்தவர் என்று அன்னைக்கு மோசே கேட்டபோது நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா ராஜா, நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா, இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவா நாங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. ஜீவரகர ஷாந்துரியா ரிபரபரவதி அங்கமனகர ஷாந்துரியா ஓரி பரபரவதி வரகர ஷாந்துரியா ரிபரபரவதி அங்கமனகர ஷாந்துரியா ரிபரகரவரா ஜீவனகரவதி வரகர ஷாந்துரியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரசன்னத்தில் எந்த குறைவும் இல்லை. இந்த பிரசனம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த பிரசனம் எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் கண்டு ஆசீர்வதிக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய பொய்யான வாழ்வை மாற்றி ஒரு மெய்யான வாழ்க்கையை தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உடைய பிரசன்னம் இல்லாமல், உடைய சமூகம் இல்லாமல், ஆண்டவரே உடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ராஜா. அதுவே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு நிரந்தரமான சந்தோஷம். அதுவே ஒரு நிம்மதியான எங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தினால் இந்த காலவேளையில் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக ராஜா. இந்த கிருபையினால் நிரப்புவீராக ராஜா. நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய அரண், நீரே எங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே. நீரே எங்களுடைய நண்பன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபையினால் நிரப்பின தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்துவீராக. உடைய அன்பினால் நிரப்புவீராக. தொடர்ந்து இந்த பிரசன்னத்தில் அதிக நேரம் காத்திருக்க உதவி செய்யுங்க. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட கத்த கிருபை செய்யுங்க. பலிபீடத்தில் அக்கினி அன்றைக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவ அக்கினியின் பிரசன்னம் நிறைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருபோதும் அது அவிந்து போடக்கூடாது ராஜா. ஒருபோதும் அது அவிந்து போகக்கூடாது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க கத்த கிருபை செய்கிறாங்க, பலப்படுத்துகிறாங்க. மீதியான வேலை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு பேசும். இந்த மகனை அபிஷேகத்தை பயன்படுத்தும், ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 மற்றும் 23ஆம் வசனங்களை வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஆமேன். இந்த வசனத்தை நாம் வைத்து நாம் ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை, இந்த வார்த்தையின் அற்புதங்களை ஆண்டவரே தியானிக்கிற எனக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய சிலுவையின் நிழலில் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்டு அருமையான இந்த நல்ல நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாசித்த வேத பகுதியிலே சேஷ்ட புத்திரன் என்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சேஷ்ட புத்திரன் என்கிற ஒரு வார்த்தை, இந்த சேஷ்ட புத்திரனுக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வார்த்தையை யாரிடத்தில் சொன்னது என்றால், சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக மோசே என்கிற ஒரு தலைவனை ஏற்படுத்தி, அந்த மோசையே ஆண்டவர் அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்துல போய் சொல்லும்படியாக, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை மோசையினிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். நான் அந்த காரியத்திற்குள்ளாக நான் போவதற்கு முன்பாக அந்த காரியத்தை நான் சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவர் வலியுறுத்துகிற ஒரு வார்த்தையை இந்த நாளின், இந்த பரிசுத்தமான நாளின் தியானத்திற்காக நீ எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன்,
எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என் குமாரன், இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் இல்லை, என்னுடைய குமாரன், நான் தெரிந்து கொண்ட முதல் மகன், நான் தெரிந்து கொண்ட மூத்த மகன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் மூலமாக பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, பார்வோனிடத்தில் சொல்லும் பொழுது, என் குமாரனாகிய என்னுடைய சேஷ்ட புத்திரனாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுதலையாக்காமல் இருந்தால் உன்னுடைய மூத்த பிள்ளைகளை நான் சங்கரிப்பேன், அதாவது உன்னுடைய சேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், சேஷ்ட புத்திரனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாகும். வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த ஆசீர்வாதம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாகும். இந்த சேஷ்ட புத்திரன் என்றால் யார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே பிறந்த பிள்ளைகளிலே முதல் பிறந்த மகனுக்கு இந்த சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது இரண்டு மூன்று பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் முதலில் பிறந்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர ஆசீர்வாதமாகும். இந்த சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம் என்றால் என்ன என்றால், அந்த பிள்ளைகளுக்கு தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை பிரித்து கொடுக்கும் பொழுது 2 பங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் இந்த சேஷ்ட புத்திரனாக இருக்கிற மகனுக்குரிய அந்த விசேஷித்த ஆசீர்வாதமாகும். 2 மடங்கு அல்ல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பங்கு கொடுத்தால் இந்த முதலில் பிறந்த சேஷ்ட புத்திரனுக்குரிய மகனுக்கு 2 பங்கு 2 பாட்டாக அதிகமாக கொடுப்பார்கள். இதுதான் இந்த ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாகும். இந்த சேஷ்ட புத்திரன் என்று சொல்லப்படுகிறவர்களை ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனாகவும் சொல்லுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்தாலும், ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த கானானுக்குள் அவர்களால் பிரவேசிக்க முடியாமல் போனது. தேவன் எந்த சேஷ்ட புத்திரன் என்று சொல்லி எகிப்திலிருந்து அழைத்தாரோ அவர்களில் பெரும்பாலானோர் அழிந்து போய்விட்டார்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற ஒரு பெரிய காரியம் என்ன, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோகம் என்று சொல்லுகிற, நித்தியம் என்று சொல்லுகிற, ராஜாதி ராஜா மகிமையின் கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் உங்களையும் என்னையும் போவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பரலோகத்திற்கு நீங்களும் நானும் போவதாக இருந்தாலும் இந்த சேஷ்ட புத்திரனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக, பரிசுத்தமான பிள்ளையாக வாழ வேண்டும். இதற்காக வேதத்திலே யாரை, புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே யார் அவருடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்பது குறித்து நாம் வாசிக்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய் எந்த தேவ பிள்ளைகள் வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே சேஷ்ட புத்திரர்களாக மாறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாகவும் தேவனுடைய அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாகவும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாகவும் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று வேதவசனம் அழகாய் வலியுறுத்துகிறது. ஏன் தேவனுடைய ஆவியை பெற வேண்டும்? தேவனுடைய ஆவியை பெற்று ஏன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக அவர் சொல்லுகிற வண்ணமாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட சேஷ்டபுத்திர பாகம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சேஷ்டபுத்திரனுக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்குரிய நன்மைகளுக்குரியதாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய புத்திரர்களாக அழைக்கிறார் என்றால் அதில் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதின்படி சேஷ்டபுத்திரனுக்குரிய ஆசீர்வாதம் 2 பங்கு ஆசீர்வாதம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலை பெற்றவனாய் நீங்களும் நானும் வாழ்ந்தால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது போல நமக்கும் அளவில்லாமல் எண்ண முடியாத அளவுக்கு பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் நாம் அவரை போல மாறுவதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் வருவதற்காக அவருடைய அபிஷேகத்தை நமக்கு அளவில்லாமல் கணக்கிட முடியாத அளவுக்கு அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை, மகிமையின் ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவரை, அளவில்லாமல் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்று கொண்டே இருந்தால்தான், என்னைக்கோ நான் பெற்றேன், 2 வருடத்திற்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன், 5 வருடத்திற்கு முன்னாடி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நான் பெற்றேன், 5 வருடத்திற்கு முன்னாடி 10 வருடத்திற்கு முன்னாடி பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், ஏன் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று முடிந்த காலத்திலே பேசுவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியிலே நாம் நிரம்பினவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே ஆளுகை செய்து, நம்முடைய ஆவியுடனே அவர் சாட்சி கொடுத்து, பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும் பொழுது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுகிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால், 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் அந்த முதலில் பிறந்த பையனுக்கு, முதல் பிள்ளைக்கு மாத்திரமே கிடைக்கும். 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் அதே ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட திரியேகத்தினுடைய தன்மையுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது, முதற் பலனாகி இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்து மறுரூபமாக்கப்பட்டவராக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல அந்த மகிமையின் சாயலை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்களாக நீங்களும் நானும் வாழ முடியும். மேலும் பரிசுத்த ஆவியிலே நாம் நிரப்பப்படும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு இல்லாவிட்டால் சாத்தானை நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்முடைய யுத்தம் உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு இல்லை, நம்முடைய யுத்தம் சாத்தானுடைய கூட்டத்தோடு, ஆவி மண்டலங்களோடு நம்முடைய போராட்டம் இருக்கிறபடியினால் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறபடியெல்லாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தால் மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், சாத்தானை ஜெயிக்கலாம். பாவத்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் சாத்தானையும் ஜெயித்தவர்களாய் நீங்களும் நானும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது. பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தம், மகிமைக்கு மேலே மகிமை நம் வாழ்க்கையில உண்டாகி கொண்டே இருக்கும். உண்டாகி கடைசியிலே இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக அந்த உலகத்திலே நாம் மரிப்போமானால், இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையிலே, உயிர்த்தெழுதலிலே எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தோரில் எழுந்தவர்களின் முதற் பலனானாரோ அந்த சேஷ்டபுத்திரனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுத்து பரலோகத்திற்கு மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் என்பது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாய் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது ஏசா என்கிற ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை அவன் வெளியிலே போயிட்டு களைத்து போய் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவன் மரிக்கும்படியான ஒரு சூழ்நிலை, வேதனை, அவன் சரீரத்தில் வலி வருகிறது, வேதனை வருகிறது, பசி, உயிரை போகிற அளவுக்கு பசி. அவன் வீட்டிற்கு வருகிறான். தன் சகோதரன் யாக்கோபு அந்த நேரத்தில் கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் பசி போக்குவதற்காக, அப்பா எனக்கு, அவன் சகோதரன் தான், இளையவன் தான், அவன் இடத்துல கேட்கிறான், எனக்கு கூழ் கொடுப்பா என்று கேட்கும் பொழுது இந்த யாக்கோபை குறித்து சொல்லுகிறது, அவன் கூடாரவாசியாக இருந்தாலும் குணசாலியாக இருந்தான். இருந்தபடினாலே ஏசாவை பார்த்து கேட்கிறான், இந்த கூளை நான் உனக்கு கொடுக்கிறதா இருந்தா உன் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஏசா என்ன பண்றான், நான் சாகும் பொழுது எனக்கு என்னத்துக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டு அந்த ஒரு பயிற்றங்குழுக்காக அந்த நேரத்தில் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை அந்த யாக்கோபுக்கு கொடுத்து விடுகிறான், கூளை கொடுத்து விடுகிறான். அவன் சேஷ்டபுத்திரனுடைய மகிமையை தெரியாமல் அதை இழந்து விடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று யாக்கோபு
குணசாலியாகவும் கூடார வாசியாகவும் இருந்து அழகாய் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நாம் அதே போல வாழ வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்பொழுது எந்த காரியத்தையும் பணம், பொருள், ஆஸ்தி, செல்வாக்கு, நாம் கட்டி வைத்திருக்கிற செல்வங்கள், நாம் அன்பாய் நேசிக்கிற எந்த மனிதர்களும் நம்மோடு கூட வரப்போவதில்லை. நம்மோடு கூட வரப்போகிறது இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நாம் வாழப்போகிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, அதோடு கூட தேவனுடைய கிருபை நம்ம கூட பரலோகத்துக்கு வரப்போகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தை அன்று ஏசா இழந்தது போல நாம் இழக்காதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசா இழந்தது மாத்திரமல்ல, சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணினானாம். அலட்சியம் பண்ணக்கூடாது. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மாத்திரம்தான் நாம் அந்த நாளுக்காக மீட்கப்படுவோம் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டும் என்றால் வேற ஒன்று செய்ய வேண்டாம். யார் பாவம் செய்கிறவர்களால் மாறிவிட்டாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியில போய்விடுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாவிட்டால் பிசாசு நமக்குள்ள வந்து ஆளுகை செய்து விடுவான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நம்முடைய பேச்சு, செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறும். வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, இச்சையடக்கம், பரிசுத்தம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய், சமாதானம் நிறைந்தவர்களாய், நீதி நிறைந்தவர்களாய், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க நினைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து சாத்தானின் தந்திரங்களை நம்மை முறியடிக்கிறவர்களாய் மாற்றி இந்த உலகத்தில் எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையில் நமக்காக குறிக்கப்பட்ட நாளிலே நாம் மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே முதற் பலனாகி இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த முதற் பலன் என்கிற சிரேஷ்ட புத்திரனாகி இயேசு கிறிஸ்துவை போல நம்மையும் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவராய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே வாழப்போகிற நாட்களிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆவியின் முதற் பலன்களை பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை துதித்து பாட வேண்டும். அவரை பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று ஒருவேளை தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இருந்த இடங்களிலே முழங்காலை முடக்கி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களில் ஊற்றப்படுவார். இப்பொழுது வேத வசனங்களை கேட்கிறீர்கள் அல்லவா? வேத வசனங்களை கேட்டு அந்த வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். ஏனென்றால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். தொடர்ந்து முழங்காலை முடக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவரை துதிக்கும் பொழுது, ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும் பொழுது, அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் என்ன சிந்திக்க வேண்டும், நாம் எப்படி பாட வேண்டும், எங்கு போக வேண்டும், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவி நமக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடியாக நம் வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாக நித்தியத்திற்குரியவர்களாய் இந்த சேஷ்ட புத்திரத்தினுடைய அந்த மகிமையான மேன்மையான அளவில்லாத ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் இந்த உலகத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார், வாழ பண்ணுவார், நம்மளை பாதுகாப்பார். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அந்த பரலோகத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சி நல்ல நாளிலும் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் வல்லமையான கிரியைகளை நடப்புங்கப்பா. உங்களுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினால் இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஜீவனை உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, நித்தியத்துக்குரிய சேஷ்ட புத்திரனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணி விடாதபடிக்கு கோபப்படுவதன் மூலமாக, ஆண்டவரே பெருமையாய் நடப்பதன் மூலமாக, பாவம் செய்வதன் மூலமாக ஆண்டவர் ஏசாவை போல அசட்டை பண்ணி விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபைதாங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் வளமில்லை பிதாவே, ஆமேன்.